கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. இந்த ஜெயத்து நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதபதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கத புத்தியுள்ள ஆராதனை. ஜெபிப்போம். அன்பின் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கத்தா, இந்த நல்ல வேளையிலே தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீங்கள் தாமே பேச வேணுமாய் ஜெபிக்கிறோம். கத்தா, பேசுகிறது நீங்கள் எல்லாம் பிதாவின் ஆவியானவரே உங்களிருந்து பேசுவார்னு சொல்லப்பட்ட வாக்கின்படியே நீங்கள் தாமே எங்களோடு இடைபெற வேணுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே தருகிறோம். சகல துதிக நம்மை மேல் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே. இங்கே ஒரு புத்தியுள்ள ஆராதனை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமீன். எப்படி நீங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறது? ஆமாம், நம்ம பலவிதங்களில் ஆராதனை செய்கிறோம். பாடல்களை பாடி தேவனை துதிக்கிறோம். ஆமீன். தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இதெல்லாம் நல்லது. அதுக்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வேணும் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது அப்படி இருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின அதிகாரங்களிலே தேவனுடைய இரக்கங்களை குறித்து, தேவனுடைய கிருபையை குறித்து இதெல்லாம் பற்றி நிறைய எழுதிட்டே வரார். எழுதிட்டு வரும்போது தேவன் எவ்வளவு கிருபையுள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர், இயேசு எவ்வளவு தியாகம் செய்து நம்மை மீட்டிருக்கிறார், மீட்பின் வழியாக அவர் செலுத்தப்பட்டிருக்கிறார். அடுத்து விசுவாசம், நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நீதிமான் ஆக்கப்படுகிறோம், நீதிமான் விசுவாசத்திலே பிழைப்பான். இதையெல்லாம் பற்றி எழுதிட்டு வந்துட்டு கிருபைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும் அதெல்லாம் எழுதுகிறார். அந்த எழுதிட்டு வந்துட்டு சொல்கிறாரு, இயேசு தான் எல்லாமே இயேசு தான், இயேசுக்காக தான் இந்த உலகமெல்லாம் படைக்கப்பட்டது. இயேசு மூலமாக தான் நம்ம இருக்கிறோம், இயேசுவின் கிருபையில் தான் நம்ம இருக்கிறோம், கிருபை தான் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. இயேசு சர்வ வல்லமை உள்ளவர், இயேசுவின் மேலே தான் எல்லாமே படைக்கப்பட்டது, அவருக்காகவும் அவர் மூலமாகவும் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம கிருபை தான் நம்மை தாங்குகிறது. இயேசு தேவனுடைய கிருபை, அவர் நம்மில் வைத்த இரக்கம், அதுதான் நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. எனவே கிருபைக்கு நம்ம கீழ்ப்பட்டு இருக்கணும் அப்படின்னு எழுதிட்டு இப்போ சொல்கிறாரு, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, முதலாவது நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரங்கள் முதல்ல பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு தேவனை தரிசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அதே மாதிரி பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போது நம்முடைய சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அந்த சரீரம் தேவனுக்கு தான் சொந்தம். நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். முதல்ல பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ அதாவது நம்ம கீழ்ப்படிதல், தேவனுக்கு தேவனிடத்தில் பயபக்தியாக இருப்பது, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது, தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிப்பது, இது எல்லாம் தான் பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய பார்வை முதல்ல பரிசுத்தமாக இருக்கிறதா? நம்முடைய கண்கள் அது இயேசுக்கு தான் சொந்தம். நம்ம தேவையில்லாததை பார்க்கக்கூடாது. நம்ம பார்த்தாலே நம்முடைய பரிசுத்தம் கெட்டு போகிறது. தேவையில்லாமதை பார்க்கும்போது நம்முடைய பரிசுத்தம் கெட்டு போகிறது. எனவே நம்முடைய கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது. அப்படி எதிராக இருக்கும்போது இதை நம்ம விட்டு விட்டோமா? நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நம்ம கண்களை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்கிறோமா? அப்படி இது இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போது மத்தேயு 5:29 சொல்லுறாரு, உனது வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்குனால் அதை பிடுங்கி எறிந்து போடு, உன் சரீரம் முழுவதும்
நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கணும், உன் அவயங்கள் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். அப்போ ஒவ்வொரு அவயவங்களும் அவன் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு வேதம் சொல்கிறது. பார்க்கிறது. ஆமாம். அப்போ நம்முடைய கண் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். ஆமாம். தேவையில்லாததை பார்க்கறது கண்களின் இச்சை. அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுகிறது, அடுத்தவங்களுடைய வீட்டுக்கு ஆசைப்படுவது. இப்படி அந்த கண்களின் இச்சைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ நம்முடைய கண் பரிசுத்தமாக நம்முடைய கண் தான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. கண் பரிசுத்தமாக இருந்தால் நம்ம சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. கண் தான் நம்முடைய சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது. கண்ணை வச்சு தான் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு அவயவங்களும் கண் அப்படி இருக்கிறது. கையை பற்றி இப்படி சொல்லி இருக்கிறது. அதே மத்திய 6:30 எப்படி சொல்லுகிறது, உனது வலது கை உனக்கு இடர்கள் உண்டாக்குனால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கணும், உன் அவயங்கள் ஒன்று கெட்டுப்போவது நலமாயிருக்கும். இப்படியே நிறைய விஷயங்கள் இருக்குது. கால், கை ஒவ்வொன்றும் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எவ்வளவு நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்தம் நம்முடைய சரீரம் முழுவதும். ஆமாம். கண் இயேசுக்கு சொந்தம்னா கண் இயேசு பார்க்குற மாதிரி பார்க்கும். ஆமாம். கண் இயேசுக்கு சொந்தம்னா கண் இயேசு பார்க்குற மாதிரியே பார்க்கும். இயேசு இதை பார்ப்பாரா? நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும்போது இயேசு இப்படி பார்ப்பாரா, இதை நம்ம இயேசு பார்ப்பாரா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஆமாம். அடுத்து நம்முடைய சிந்தை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். ஆமாம். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. கிறிஸ்து எப்படி சிந்திப்பார்? ஆமாம். கிறிஸ்துவுடைய சிந்தை பரிசுத்தமாக தானே இருக்கும். அதே மாதிரி நம்முடைய சிந்தையும் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தத்துக்கு நம்ம சிந்தையை ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தமாக இருப்பது தான் தேவனுக்கு பிரியம். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் பரிசுத்தமாக இருப்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்தை முழுமையுமாக ஒப்பு கொடுக்கணும். கண்ணை ஒப்பு கொடுக்கணும், காதை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாய் எதை பேசுகிறது? நம்முடைய வாய் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தாவீது இப்படி ஜெபம் பண்ணார், கர்த்தாவே சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும்னு சொல்கிறார். புது இருதயத்தை எனக்கு தாங்க. அப்போ இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். ஆமாம். அந்த வாய் பேசுகிறது இருதயத்திலேருந்து தான் பேசுகிறது. எவ்வளவு நம்ம தாழ்மை உள்ளவர்களாக, எவ்வளோ அன்புள்ளவர்களாக, ஆமாம், பேசுவதற்கு எவ்வளவு பொறுமையுள்ளவராக இருக்கணும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாவு நெருப்பை போல. ஆமாம். தீயை அது தீ மாதிரி பரவிடும். நம்ம நாவு அடுத்தவங்களை பேசுகிறது தீ மாதிரி பரவிடும். அப்போது அடுத்தவங்களை பேசுகிறதுல எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவங்களோடு நம்ம பேசும்போது எவ்வளோ ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, பரிசுத்தமாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது. அப்போ சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக பாதுகாக்கணும். இயேசுவை போல மாறுவதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுடைய சிந்தை தான் நமக்கு இருக்கணும். இயேசுவை போல நம்ம கிரியை செய்யணும். இயேசுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரோடும் எவ்வளவு அன்பாக இருக்கணும், எவ்வளவு நம்ம இரக்கமுள்ளவங்களாக இருக்கணும். இயேசுவை போல் எவ்வளோ கிருபை உள்ளவங்களாக இருக்கணும். இயேசு பேசின வார்த்தையெல்லாம் கிருபையுள்ள வார்த்தையாக இருந்தது. அதே போல் நம்முடைய வார்த்தைகளும் கிருபையுள்ள வார்த்தைகளாக இருக்கணுமே. அப்படி தான் இயேசுவை போல் மாறுவதற்கு தான் நம்ம அழைத்திருக்கிறார். ரோமர் 8:29 இப்படி சொல்லி இருக்கிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். கிறிஸ்துவுடைய சாயலாக நம்ம மாறணும். ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போன. பழைய காரியங்கள் ஒன்றுமே நமக்கு இருக்கக்கூடாது. எல்லா பழைய காரியங்களையும் நம்ம விட்டு ஒளிந்து புதிய இதுக்கு வரணும். அதுதான் பரிசுத்தம். இயேசுக்குடைய சாயலுக்கு ஒப்பார்கள். கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் இயேசுவை பிரதிபலிக்கிறதா இருக்கணும். அப்படி அதுக்கு தேவனை நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். இங்கே சொல்லப்படுகிறது அதே ரோமர் 8:30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மைமைப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா அழைச்சவங்களை அவர் கைவிடலை. எவர்களை அழைத்தாரோ எவர்களை முன்குறித்தவங்களை தான் அழைச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார்.
அவரே தான் நம்மை நீதிமான்கள் ஆக்குறது, நம்மளை பரிசுத்தமாக்குறது அவர் தான். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்குற தேவன். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நம்மளை நீதிமான்களாக்குறது அவர் தான். அவருடைய கருத்தில் நம்ம கொடுத்தா போதும், அவருடைய கற்பனைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா போதும், அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா போதும், அவருடைய கற்பனையை கைக்கொள்வதற்கு நம்ம கீழ்ப்படிந்து வந்தால் போதும். அப்போ அவர் முழுமையாக நம்மை மாற்றுவார். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படியாக நம்மை மாற்றுகிற தேவன். எனவே நம்ம ஒருவன் கெட்டும்போது அவருக்கு சித்தம் இல்லை. நம்மெல்லாம் பரிசுத்தமாக ஜீவிப்பது தான் நம்முடைய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே நம்ம பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா வரும், அவரே நம்மை பாதுகாத்து கொள்வார். நம்ம முயற்சி பண்ணணும், நம்ம தேவனுக்குள்ளே முயற்சி பண்ணணும். நம்முடைய இயேசு தான் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எனவே எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அடுத்து நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு பிரியமான ஜீவபலி, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பது, அர்ப்பணிப்பது, பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு பிரியமான பலி, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம ஜீவிக்கணும். ஒரு பிள்ளை நம்மக்கிட்ட நல்ல பிரியமாக இருக்குன்னா நம்ம அவன்கிட்ட பிரியமாக இருக்கணும், அப்போது பிரியமாக இருப்போம். அது மாதிரி தான் தேவனும் அப்படி தான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். எது தேவனுக்கு பிடிக்கும் அதை தான் நம்ம செய்யணும். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு விருப்பமானதை, நமக்கு பிடித்தமானதை அவர்கள் செய்யும்போது அவங்க மேலே நமக்கு ஒரு அன்பு வருகிறது. அதே மாதிரி தான் தேவனை நம்ம சார்ந்திருக்கும்போது, தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்யும்போது தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்ம தேவனுக்கு பிரியமானவங்களாக அவங்கள ஒப்பு கொடுக்கணும். பிரியமான பிள்ளைகளைப் போல அவருக்கு கீழ்ப்படியணும். பிரியமான பிள்ளைகளைப் போல அவரை உயர்த்தணும். பிரியமான பிள்ளைகளைப் போல அவருக்கு உகந்தவங்களாக ஜீவிக்கணும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அப்போ தான் நமக்கு அவர் பிரியமுள்ளவர்களாக இருப்பார். ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, நம்முடைய ஜீவியத்தை நம்ம ஜீவனுள்ள பலியாக நம்முடைய சரீரம் முழுவதையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலவிதமான பலிகள் இருந்தது, பலவிதமான பலிகள் செலுத்தப்பட்டது. காளை, வெள்ளாட்டுக்கடா, இந்த மாதிரி பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டது. அந்த பலிகளினாலே ஒரு மனிதனுடைய பாவம் நிவர்த்தி ஆகவில்லை. பாவத்துக்காக பலிகள் செலுத்தப்பட்டது, பாவத்துக்கான பலிகள் செலுத்தப்பட்டது. அந்த பலிகளினாலே நம்ம அவனுடைய ஒரு மனிதனுடைய பாவம் நிவர்த்தி ஆகலை. எபிரேயர் 9:13 இப்படி சொல்லுகிறது, 13-14. அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சுத்திகரிப்பு உண்டாகும்படியாக பரிசுத்தமாக்கப்படுமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியில் செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இங்கே அநேக காரியங்களை பற்றி பேசப்படுகிறது. காளை, வெள்ளாட்டுக்கடா இதனுடைய இரத்தம் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை பூரணமாக்கல. அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஒரே பலி, ஒரு நாள்தோறும் பலி செலுத்த வேண்டியதில்லை, வருடந்தோறும் பலி செலுத்த வேண்டியதில்லை. ஒவ்வொரு முக்கியமான பண்டிகைகளுக்கும் பலி செலுத்தப்பட்டது. வருடந்தோறும் பிரதான ஆசாரியர் பாவ நிவாரண பலியாகிய ஒரு காளையை செலுத்தி அதனுடைய இரத்தத்தை கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அங்கிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதை நம்ம அந்த ஒரு ஒப்பனையான பலியாக நம்ம அங்கு பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது ஒப்பனையான பலியாக இருக்கிறது, அது நிழலாட்டமாக இருக்கிறது. உண்மையான பலியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறது, பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறது, ஒருவனை சுத்தம் உள்ளவனாக மாற்றுகிறது, ஒருவனுடைய சரீரத்தை பரிசுத்தமாக பாதுகாக்கிறது. எனவே இயேசு இந்த உலகத்தில் வந்தவனுடைய நோக்கம் மனிதர்கள் அப்படியே பாவத்தில் இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலே பாவத்துக்கு பலிகள் செலுத்தப்படுகிறது, பலி செலுத்தப்படுகிறது. பலி செலுத்தும் போது அவனுடைய மனசாட்சி பாதிக்கப்படுகிறது. அதன் மூலமாக அவன் அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்தது மாதிரி இருக்கிறது. ஆனால் மறு நிமிஷமே அவன் பாவத்துக்கு அடிமையாகிறான். புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை முற்றிலும் சுத்தமாக்குறது. அதுபோல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக
நமக்குள்ளே இயேசு வாசமாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவராக இருக்கிறார். இயேசு சொன்னார், நான் வந்தது உங்களுக்கு நல்லது, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புவேன், அவர் என்னை மாதிரி வந்துட்டு பலியாக மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போக மாட்டார், அவர் உங்களுடனே கூட எனக்கு இருப்பார், அவர் நாம் போவது உங்களுக்கு நல்லது, அதனால் அவர் சத்திய ஆவியாகிய தேற்றவாளர் உங்களோடு என்னைக்கு இருப்பார், நான் சொன்னதையெல்லாம் அவர் நினைப்பூட்டுவார், அவர் சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். அதுதான் நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவனுடைய பிரமாணங்கள் வைக்கப்படுகிறது. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை பூரணமாக்கவில்லை, பாவத்தை குறித்து சொல்லுகிறது, பாவ உணர்வை கொடுக்கிறது, இது பாவம் என்பதை அது உணர்த்துகிறது. ஆனாலும் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு இயேசு தான் பலியாக மரிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. இயேசு மரித்ததினால தான் பாவத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை உண்டாகிறது. எனவே அந்த ஜீவ பலியாக இயேசுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இயேசு தான் மரித்து உயிரோடு இருந்த ஒரே தெய்வம். அப்படி நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டவர். அவர் பிதாவுடைய வலது வருஷத்திலே நமக்காக பரிந்து வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு உண்டாகாது. இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டபடியினாலே நமக்கு பாவமன்னிப்பு உண்டாகிறது. அதன் மூலமாக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பாவம் இருக்கிற இடத்துல தேவன் வாசம் பண்ண முடியாது. பரிசுத்தமாக நம்மை மாற்றுவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம ஒரு பாவத்தை செய்ய நினைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை தடுத்து நிறுத்துகிறார். இப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். எனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக முக்கியமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் நம்மை ரட்சிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் முழு பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறார். எனவே நம்ம ஜீவபலியாக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவருக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை இன்னும் பரிசுத்தமாக்குறவராக இருக்கிறார். அவருடைய பேரே பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 10:20 நாம் படிக்கும்போது அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினால் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவளாகவும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவளாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். அப்படி நம்ம பாவம் எல்லாம் நிவர்த்தி ஆகிறது. இயேசு தான் அதை நிவர்த்தி ஆக்குறார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அந்த பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும். இன்றைக்கு இயேசு ரத்தத்தால் நம்மவும் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்துக்கு போவதற்கு தகுதி உள்ளவர்களாக அவர் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். இப்போது நாம் செலுத்தப்பட வேண்டிய பலிகள் அநேக பலிகள் இருக்கிறது. அந்த பலிகள் பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்ட பலிகளை நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். முதல்ல ஸ்தோத்திர பலி. எவ்வளோ ஸ்தோத்திரம் செலுக்கிறோமோ அவரை நம்ம துதிச்சிட்டே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியான சந்தோஷப்படுவார். நம்ம உள்ளத்திலேருந்து அநேக ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கப்படணும். வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செல்வதே தகும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படுகிறது. வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் இதெல்லாம் செய்யக்கூடாது. வம்பான பேச்சு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம் பண்ணுறது இதெல்லாம் செய்யக்கூடாது. எரேமியா சொல்கிறார், நம்ம பரியாசக்காரருடைய கூட்டத்தில் நான் உட்கார்ந்ததில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ 1ஆம் வசனம் சங்கீதம் 1:1 அதுதான் சொல்லுகிறது. பரியாசக்காருடைய கூட்டத்தில் உட்காராமல் இருக்கிறவனுக்கு தான் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே நம்ம இது எல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். எப்போவும் ஸ்தோத்திரம் சொல்வதற்கு நம்ம இருதயத்தில் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ உதடுகளுங்கனியாகிய ஸ்தோத்திர பலி. அடுத்த வசனம் அப்படி சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். இப்படி இதுவும் பலிதான். நன்மை செய்யல சோர்ந்து போகாதுருங்க. அநேகருக்கு நன்மை செய்யும்போது அது நமக்கு தீமையாக கூட மாறலாம். அதனால் சோர்ந்து போகாமல் திரும்ப நன்மை செய்யணும். அப்படி அதுக்கு நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த பலிகளை தான் தேவன் இப்போது நம்மிடத்தில் நம்ம எதிர்பார்க்கிறார். அதை தான் தேவன் விரும்புகிறார். ஏன்னா இந்த பலிகளை செலுத்துவதற்கு நம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். எப்பொழுதும் உதடுகளும் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். நன்மை செய்யணும்,
தான தர்மம் பண்ணணும். இதெல்லாம் தேவன் விரும்புகிற பலிகளாக இருக்கிறது. 1 பேதுரு 2:5 சொல்லுகிறது, ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமும் கட்டப்பட்டு வருகிறது. நம்ம தான் அந்த பரிசுத்த ஆசாரிய கூட்டம். நம்ம இந்த பலிகளை எல்லாம் செலுத்தணும். ஆமாம், தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள் எதெல்லாம் இதுதான். ஆமாம், மற்றவங்களுக்கு அன்பு செய்கிறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் தான் ஆவிக்குரிய பலிகளாக இருக்கிறது. இதை நம்ம செய்கிறவங்களாக இருக்கணும். முற்றிலும் நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறவர்களாக இருக்கணும். சரீரம் முழுவதும் தேவனுக்கு தான் சொந்தமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:17 அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிற வாழ்க்கை, அதுதான் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிற வாழ்க்கை. நம்ம முற்றிலும் அவருக்கு சொந்தம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்முடைய சரீரம் முழுவதும் இயேசுக்கு தான் சொந்தம். நம்ம சரீரத்துக்கு நாம் சொந்தம் இல்லை. ஏன்னா இயேசு நம்ம கிரயத்து வாங்கிட்டார். அவருடைய 20 அப்படி சொல்லுகிறது, கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு விலைக்கிரயம் கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றதும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல என்று அறியீர்களா? நாம் தேவனுக்கு தான் சொந்தம். எனவே நம்ம முழுவதுமாக ஜீவ பலியாக பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான தேவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவராக நம்ம அவருடைய கரத்தில் கொடுத்தா போகிறோம். கொடுக்கும்போது அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர் பாதுகாத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரில் நம்ம பலன் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். நம்ம அவருக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தா போதும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதா. நம்ம முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த சரீரத்தை மட்டுமல்ல, ஆவி ஆத்துமாவையும் ஒப்பு கொடுக்கணும். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம தேவனுக்கு நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேணும். இதுதான் உண்மையான ஆராதனை. நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை. மீதி என்ன ஆராதனை செய்தாலும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை இல்லை. நம்ம ஆராதனை செய்வதற்கு முன்பு, தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் முன்பு நம்மிடத்தில் பாவம் இருக்கிறதா, இன்றைக்கு நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்கிறோமா, தேவனுக்கு உகந்தவளாக இருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமானவளாக இருக்கிறோமா, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறோமா, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமா, ஒவ்வொரு நாளும் வேதம் படிக்கிறோமா, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம ஜீவிக்கிறோமா, இதையெல்லாம் ஆராய்ந்து நம்மை ஒப்பு கொடுத்து, நம்முடைய சரீரத்தை முழுவதும் ஒப்பு கொடுத்து, நம்ம ஒரு ஆராதனைக்கு போவதற்கு முன்னதாகவே நம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த ஆராதனைக்குள்ளே போகும்போது அந்த ஆராதனை தான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அந்த ஆராதனை நம்ம செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. எனவே அப்படிப்பட்ட ஆராதனை செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கு நாம் முற்றிலும் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் முகந்து மகிழுமையா. தகப்பனே உம்பிடத்தில் தகன பலியானேன், தகப்பனே உம்பிடத்தில் தகன பலியானேன், அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய்
முகந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றேன். மீண்டும் தாளை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தாளை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையாய் முகந்து மகிழுமையா. சுகந்த வாசனையாய் முகந்து மகிழுமையா. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். என் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. ஜெபிப்போம். அன்பின் கிருபை இறக்கம் நிறைந்தங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறபடியால் உமக்கு சோத்திரங்கத்தா. எங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறோங்கத்தா. நீங்கள் தான் எங்களை வாசம் பண்ண வேணுமா ஜெபிக்கிறோம். நாள் எங்களை பரிசுத்தமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய கண்களை பரிசுத்தமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தனையை பரிசுத்தமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய காதுகளை பரிசுத்தமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய சத்தம் கேட்க எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உச்சந்தரம் உள்ளங்கால் வரையிலும் உடைய ரத்தத்தால் கழிவு ஒன்று விட பரிசுத்தமாக்கணுமா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் பங்குண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆமேன். வியாதியோடு இருக்கிறவர்களை தேவன் நாமை சுகமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பலவிதமான கட்டுகளுக்குள்ளே இருக்கிறவர்களை தேவன் விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. பாவம் என்ன இருளுக்குள்ளே இருக்கிறவர்களை பரிசுத்தமாக்கணுமா ஜெபிக்கிறோம். வியாதியோடு ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் இருக்கிற பிள்ளைகளை தேவந்தாமை விடுதலையாக்கி பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோங்கத்தா. உதவிகளையும் திக்கிட்ட பிள்ளைகளையும் தேவந்தாமை ஆதரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கத்தாவே. எல்லா இடங்களிலும் சமாதானம் நிலவ, குடும்பங்களில் சமாதானம் நிலவ, நாடுகளில் சமாதானம் நிலவ தேவன் இரக்கம் செய்யணுமா ஜெபிக்கிறோங்கத்தா. ஆமேன். ஆண்டவராய் தேவமே, உடைய முழு சித்தத்தையும் நாங்கள் செய்யத்தக்கதான கிருபை எங்களுக்கு தர வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் தருகிறோம். சகல துதிகனமை மேல் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்புரைந்த பரமபிதாவே. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.